வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். டைட்டில் பார்த்து வீடியோக்குள்ளே வந்துட்டிங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னது முட்டையில் கொழுக்கட்டையா தானே? இந்த வீடியோ தான் அதுக்கு ஆன்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாங்கள் 3 முட்டையை வேக வச்சு 4 நறுக்கி வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய கப்பில் இடியாப்ப மாவு எடுத்திருக்கோம். இது ஏற்கனவே ஸ்டீம் பண்ண மாவு தாங்க, பச்சரிசி இடியாப்ப மாவு. தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எடுத்திருக்கோம். ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கோம். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், ஆமாங்க காஷ்மீரி சில்லி தூள் தான் எடுத்திருக்கோம். தேவையான அளவு எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரை ஸ்பூன் சோம்பு பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு பவுடர் கொத்தமல்லி ஏன் முதல்ல ஆட் பண்ணுறதுனா, இந்த சோம்பு பவுடர் கொத்தமல்லியும் சூப்பர் காம்பினேஷனுங்க, மனம் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, மஞ்சத்தூள் நிறைய ஆட் பண்ணால் கசப்பு வரும். உப்பு வந்துட்டு 2-3 இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஒரே டைம் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதங்கின அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி. இப்போ மாவுக்கு மேல் மாவுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இடியாப்ப மாவு, அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆட் பண்ணி, இந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறது மனம், அப்புறம் வாயில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் மாவு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு நார்மலாக தட்டுற மாதிரி தட்டிட்டிங்கன்னா நம்ம சூப்பரான எக் கொழுக்கட்டையை எப்படி மேல் மாவு ரெடி. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த 4 கட் பண்ண எக்கை பாதி இருக்குது அதையும் வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் தான் மூடணும். கொழுக்கட்டை ஷேப்பில் மூடினீங்கன்னா தான் உங்களுக்கு எக் கொழுக்கட்டையாக வரும். இன்னொன்று, நம்ம அந்த கூம்பு மாடல் இருக்கு இல்லையா, அந்த மேலே வந்துட்டு குடிமி வச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாடலும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நாங்கள் அலுமினிய பாத்திரம், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சுவையான முட்டை கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. பாருங்கள், 2 மாடலையும் செஞ்சுருக்கோம். அந்த குடிமி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம், நார்மல் எக் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் காரம் போட்டு வறுத்து கூட சாப்பிடலாம். எங்களுக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்குன்றதால இந்த மாதிரி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி அவங்க பிரித்து காட்டுறாங்க, எந்த அளவுக்கு உள்ளார வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். Thank you, friends.